ஆ நீங்க பாரும்மா, இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி வந்து ஒரு ரேப் சிச்சுவேஷன் எப்படின்னா, பலவந்தமா உன்ன வந்து ரேப் பண்ண ட்ரை பண்றான் ஒரு ஆளு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீ இருக்கும்போது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி தப்பிக்கணுன்ற இத சொல்றேன். இது என்னோட நாலேட்ஜ்லருந்து சொல்றேன். ஓகேவா? ஒரு ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா வச்சுக்கோ. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு வேள ஒரு பொண்ணு இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல நீ இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒரு நடக்கக்கூடாது இந்த மாரி சிச்சுவேஷனு. ஒரு வேள நடந்தா அதுல என்ன பண்ணணும்? அத நான் சொல்றேன். இப்ப நான் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு உதாரணத்துக்கு, நீ இப்ப ஒரு டீனேஜ் ஏஜ்ல இருக்குன்னு வச்சுக்க. இப்போ உனக்கு 5 வயசு தான் ஆகுது. ஒருவேள நீ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 15 வயசு, 25 வயசுல இருக்கன்னு வச்சுக்கோ. நீ எங்கேயோ தனியா போயிட்டுருக்க. அப்போ உன்ன வந்து ஒரு ஆளு, ஒரு ஆம்பள, அவனுக்கு ஒரு உடம்புல தெம்பு நல்லா இருக்கிற ஒரு ஆம்பள வந்து உன்ன தூக்கிட்டு போயிட்டான். ஒரு இடத்துல வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல உன்கிட்ட ஃபோன் இல்ல. உன்னால ஃபோன் பண்ணி யாரையும் கூப்பிட முடியாது. போலீஸ்க்கு கால் பண்ண முடியாது. அப்பாவுக்கும் கால் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட எந்த டிவைஸுமே இல்ல. உன்னால வெளிய ஒரு இன்னும் ஹெல்ப் கேட்கறதுக்கான சிச்சுவேஷனே இல்லாத மாரி சிச்சுவேஷன்னு வச்சுக்கோ. அப்ப வந்து என்ன பண்ணும்? அப்ப அந்த ஆள வந்து ரேபிஸ்ட் தான் சொல்றேன். ரேபிஸ்ட்ன்னு உன்ன வந்து பலவந்தமா உன்ன கட்டாயப்படுத்தி, உன் கூட உடல் உறவு வச்சுக்கணும்னு நெனைப்பான். உன்ன ரேப் பண்ணணும்னு நெனைப்பான். அதுதான் அவனோட டார்கெட்டா இருக்கும். ஸோ, நீ என்ன பண்ணணும்னா, அழுதுகிட்டே என்னை விட்டுடுன்னு அழுவுறன்னு வச்சுக்கோ. அ அப்போ அவன் உன்கிட்ட வரான் அவன். உன்னால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அந்த இடத்துல. ஸோ, இதுதான் சிச்சுவேஷன். இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதுல என்ன சொல்யூஷன் இருக்கு நான் சொல்றேன். முதல்ல உன்னால அவன அடிச்சுட்டு தப்பிக்க முடியுமான்னு யோசிக்கணும். ஏதாச்சும் பக்கத்துல கட்டை ஏதாச்சும் இருக்கா? அவன மண்டையில அடிச்சுட்டு தப்பிக்கலாமான்னு யோசிக்கணும். இது எல்லாமே நீ வந்து மனசுல தான் யோசிக்கணும். ட்ரை பண்ணக்கூடாது. உன்னால கான்ஃபிடென்ட்டா இதெல்லாம் பண்ணி தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா, தான் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு வேளை நீ அடிக்கும்போது அவனுக்கு அவன் மேல வலிக்கும். வலிக்கும்ன்னா கோவத்துல உனக்கு பட்டார்ன்னு அடிப்பான். என்னதான் இருந்தாலும் ஆம்பளைக்கு வந்து பொம்பளைய விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ அவங்க அடிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்ணணும் மனசுல ஓட்டிப்பாரு. ஒரு வேளை ட்ரை பண்ண முடியும்னா ட்ரை பண்ணு. இல்லனாக்கா கம்முனு இருந்துரு. ஏன்னா, அவன் திருப்பி கட்டைய எடுத்து மண்டையில அடிச்சாக்கா மயக்கம் போட்டு விழுந்துருவ. அது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல உன்னால அவன அடிச்சு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணனா, என்ன விட்டுன்னு அழுதுகிட்டே இருப்ப. கெஞ்சிருவ. நீ அப்படியே இரு. கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்னா, வேற வழியே கிடையாது. நீ கம்முனு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தான் ஆகணும். ஸோ, மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க ரேப் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் ரிமூவ் பண்ணட்டும். நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. கண்டிப்பா அவன் உன்ன விட மாட்டான். இப்ப அவனோட ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பா ரிமூவ் பண்ணுவான். இப்ப உனக்கு செக்ஸ் வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். நீ கொஞ்ச நேரம் உனக்கு வேற வழி இல்ல. பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இரு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் கழிச்சு என்ன பண்ணுனா, உனக்கும் இந்த செக்ஸ்ல உனக்கு விருப்பம் இருக்கிற மாரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, உன்ன வந்து அடிக்கணும், கொல்லணும், உன்ன கட்டாயப்படுத்தணும் அந்த மாரி யோசிக்கிறத விட்டுட்டு செக்ஸ் மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் சொல்லும். அப்ப அவன் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு மட்டும் தான் அதுல ஃபோக்கஸா இருப்பான். இப்ப சொல்றேன் இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணணும்னா, உன்னோட கைய எடுத்து அவனோட ஆணுறுப்புல வைக்கணும். ஆணுறுப்புனா இந்த பெனிஸ்ல. அப்ப அவன் வந்து என்ன நெனைப்பான், உனக்கு செக்ஸ்ல விருப்பம் போல இருக்கு அப்படின்னு நெனைச்சுப்பான். அப்ப என்ன பண்ணா, உன்ன வந்து எதுவுமே கைய எடு, தள்ளி போ அது மாரி எதுவும் சொல்ல மாட்டான். நீ என்ன பண்ண சிரிச்சுக்கிட்டே கை வை. அந்த ஆணுறுப்பு கீழ வந்து ஒரு பை மாதிரி இருக்கும். அதுல 2 பால்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆம்பளையோட, ஒரு ஆணோட வீக்கஸ்ட் பார்ட். எவ்ளோ பலசாலியா இருந்தாலும் சரி, அதுதான் வந்து வீக்கஸ்ட் பார்ட் அவங்களுக்கு. வேற எங்க அடிச்சாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த பால்ஸ்ல என்ன பண்ணுனா, உன் கையால புடிச்சு, ஒரு லெமன் ஜூஸ் போடும்போது என்ன பண்ணுவ? எலுமிச்சை பழத்த அப்படியே நசுக்கி, அதுக்கப்புறம் பிழிஞ்சு சாறுலாம் வரமா அந்த அளவுக்கு ஃபோர்ஸா நசுக்குவோம்ல, அந்த ஸ்ட்ரென்த்து போதும். அந்த பால புடிச்சு என்ன பண்ணு, டக்குன்னு பயங்கரமா நசுக்கி விட்டுரு. அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான், துடிச்சு போயிடுவான். அந்த வலி வந்து நரக வலியா இருக்கும். உயிர் போற வலியா இருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் பக்கம் திரும்ப கூட மாட்டான். போய் ஒரு சுருண்டு படுத்து எப்படி ஒரு மரக்கொட்டை இருக்கு தெரியுமா? இந்த ட்ரெயின் கோச்சுன்னு சொல்லுவாங்க. போம்போது அப்படியே கைய வச்சா சுருண்டுக்கும். எப்படி இந்த
தொட்டாசினிங்கி செடி தொட்டவன புஸ்ஸுன்னு சுருண்டு அந்த மாதிரி அடிக்கிற அந்த வலி சூழ்ந்து படுத்தி ஓடி போயிடுவான். அவனால நவுற கூட முடியாது. இத இது இது பண்ணா போதும். இன்னொன்னு, ஒருவேளை உன்னால நசுக்க முடியாம போச்சுன்னா, இன்னும் உனக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. செம்ம கோவத்துல இருக்கன்னா, ஒரு கையால அந்த பால புடிச்சுக்கோ. இன்னொரு கையால ஓங்கி ஒரே குத்து. பிதிக்கின்னு வந்துரும். எப்படி தக்காளி வந்து பிதிக்கின்னு ஒரு குத்து விட்டா தக்காளி பிதிக்குமோ, அந்த மாரி பிதிக்கின்னு வந்துரும். வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் கூட அவனால செக்ஸ் வச்சுக்கவும் முடியாது. எந்த பொம்பளையும் கூட வச்சுக்கவும் முடியாது. பொம்பளைங்கள பார்த்தாலே ஓடிடுவான். அவனுக்கு அந்த செக்ஸ்ன்ற தாட்டும் வராது. அவன் முதல்ல உயிரோட இருப்பானான்னே டவுட்டு தான். உனக்கு என்ன, நீ அந்த இடத்துலருந்து தப்பிக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பா சில பேரு மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்க, செக்ஸ் வைக்கிற வரைக்கும் அந்த தாட் இருக்கும். செக்ஸ் வச்சதுக்கு ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு, இந்த பொண்ணு வெளிய போய் சொல்லிச்சுன்னா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுங்கள கொன்றுவானுங்க. அந்த இதுலேருந்து நீ நீ வந்து உயிரோட வேணும். அவ்வளோதான். அப்பாவுக்கு நீ வேணும். எவன் செத்தான் எனக்கு என்ன? அவன் பண்ண தப்புக்கு அவன போய்க்கணும். நீ ஒண்ணும் பண்ணாத. அந்த வேலைய பண்ணிட்டு, அழகா வெளிய வந்து ரோட்டுக்கு வரியோ, அந்த இடத்த விட்டு வெளிய வர, வெளிய வந்து போலீஸ் இருக்கும். போலீஸ்ல ஃபோன் பண்ணி சொல்றேன். நான் இது நடந்துச்சு. இத நான் பண்ணேன். போய் பார்த்துங்க சொல்லு. அவங்க போய் ஜெயில்ல போடுறாங்களோ, இல்ல தீன்னு ஆஸ்பத்திரி ஓடுறாங்களோ, அது அவங்க பிரச்சனை. ஓகேவா? இதுக்கப்புறம் நீ எத பத்தியும் பயப்படக்கூடாது. எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. இதுதான் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க லேடீஸ்ன்னு தெரிஞ்சாலே எவனும் கிட்ட வர மாட்டான். புரிஞ்சுதாம்மா? இந்த சிச்சுவேஷன் சொல்றேன். வேற சிச்சுவேஷன் ஒரு வேள வந்தா, அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு வேள ஃபோன் கையில வந்தா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? நீ வந்து இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, பயப்படக்கூடாது. இந்த மாரிலாம் வேற வழி இல்ல. பொண்ணா பொறந்துட்டா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டா நீ நிம்மதியா இருக்கலாம். கவலைப்படாம இருக்கலாம். தைரியமா இருக்கலாம். ஓகேவா? ஓகே. போம்மா. ஜாலியா இரு. சந்தோஷமா இரு. ஓகே. பாய். டாட்டா.